ஹலோ, இதோட பேர் என்னன்னு தெரியுமா? கூர்க்கா, சைனீஸ் பொட்டேட்டோ. அப்படி தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அப்புறமா பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இதை வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இதோட ஸ்கின் எப்படி பீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது என்னோடய அம்மா சொல்லி தந்த டெக்னிக் தான். இந்த மாதிரி ஒரு சஞ்சியில் கூர்க்காவே எடுத்துக்கோங்க. எடுத்து கல்லில் போட்டு நல்லா அடிக்காதீங்க. நான் நல்லா அடிச்சிட்டேன், அதனால் அதெல்லாமே உடஞ்சி போச்சு. கொஞ்சம் ஒரு சுமாரான வெயிட் போட்டு அடிங்க. அடிக்கும்போது அதோட ஸ்கின் எல்லாமே வந்துட்டு தானாகவே பீல் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு தேவைக்கு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது கொதிக்க வச்சு அதோட தண்ணி எல்லாமே வற்றிரும். அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் வற்றல் மிளகாய் இதை ரெண்டையுமே எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா வெந்து கிடச்சாச்சு. இனி வந்து தாளிக்கிறது தான். அடுப்பில் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் வற்றல் மிளகு மிக்ஸையும் இதில் சேர்த்து நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கூர்க்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான வறுவல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.